ஒரு அழகான தோட்டத்தில ஒரு சிலந்தி வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. இந்த சிலந்தி பிளான் போடுறதில ரொம்ப கில்லாடி. ஒரு பெரிய செம்பருத்தி செடிக்கு நடுவுல கண்ணுக்கே தெரியாத மாதிரி சூப்பரா ஒரு வலை பின்னி வச்சிருந்துச்சு. அந்த வலைய பார்த்துக்கிட்டு ரொம்ப பெருமையா, இந்த வலையில சிக்காம யாரும் போக முடியாது, இன்னைக்கு எனக்கு செம விருந்துன்னு ஆசையோட காத்திருந்துச்சு. அப்போ அங்கே ஒரு ஈ பறந்து வந்துச்சு. சின்னதா இருந்தாலும் ரொம்ப உஷாரு. எது பண்ணணும்னாலும் ஒன்னுக்கு 2 தடவை யோசிச்சுதான் பண்ணும். ஈ அந்த பக்கம் வரத பார்த்த சிலந்தி உடனே நடிப்பை ஆரம்பிச்சுச்சு. வலையோட ஓரத்துல உட்கார்ந்துகிட்டு, ஈயாரே, இங்க பாரேன், இந்த செடியில இருக்கிற தேன் ரொம்ப இனிப்பா இருக்கு, வா கொஞ்சம் குடிச்சிட்டு போன்னு ரொம்ப அன்பா கூப்பிட்டுச்சு. ஈ மெதுவா அந்த பக்கம் போச்சு. ஆனா தூரத்திலிருந்தே இலைகளுக்குள் மெல்லிய நூல் மாதிரி ஏதோ சூரிய வெளிச்சத்துல மின்னுறத கவனிச்சுச்சு. அடடா, இது சிலந்தி வலை போல இருக்கே, உள்ள போனா கதை முடிஞ்சிடும்னு உடனே புரிஞ்சிக்கிட்டு அந்த பக்கம் போகாம இருந்திடுச்சு. ஆனா சிலந்தியை அப்படியே விடக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு ஐடியா போட்டுச்சு. ஐயோ சிலந்தி நண்பா, எனக்கு தேன் வேண்டாம், ஆனா இப்பதான் ஒரு பெரிய தட்டான் உன்னை பற்றி கேட்டுட்டு போச்சு. அந்த சிலந்திய கண்டிப்பா பிடிச்சு சாப்பிடணும்னு கோபமா தேடிட்டு இருக்குன்னு சொல்லிச்சு. அதை கேட்ட சிலந்தி கலங்கி போயிடுச்சு. தட்டான் என்றாலே அதுக்கு ரொம்ப பயம். எங்க இருந்து வருதுன்னு பதறி வலையை விட்டு கீழே குதிச்சு ஓடி ஒரு இலையின் பின்னால போய் ஒளிஞ்சுக்கிடுச்சு. அதை பார்த்த சிரிச்சுட்டு, சிலந்தியாரே, நீ மத்தவங்களை ஏமாத்தி பிடிக்கணும்னு நினைச்சா ஒரு நாள் யாராவது உன்னையும் ஏமாத்துவாங்க, இனிமேலாவது நேர்மையா இருன்னு சொல்லிட்டு ஜாலியா பறந்து போயிடுச்சு. சிலந்தி தன்னோட தவற புரிஞ்சுக்கிட்டு பசியோட அங்கேயே அமைதியா உட்கார்ந்திருந்துச்சு. கதை நீதி: ஆபத்தான நேரத்துல பதறாம கொஞ்சம் யோசிச்சா தப்பிக்க ஒரு வழி கண்டிப்பா கிடைக்கும்.